வணக்கம் ஆபிரகாம். சென்னை திருமங்கலம் பகுதியில் ஐஸ் சாண்டி நேச்சுரல் ஐஸ்கிரீம் எனும் பெயரில் ஐஸ்கிரீம் கடை ஒன்று இயங்கி வந்தது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சில யூடியூப் சேனல்களில் அந்த ஐஸ்கிரீம் கடையில் மதுபானங்களின் பிளேவர்கள் கலக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக பல்வேறு வீடியோக்கள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தன. இது தொடர்பாக தமிழக உணவு பாதுகாப்புத்துறைக்கும் பல்வேறு புகார்கள் வந்திருந்தன. புகார்களின் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடந்த வாரத்திற்கு முன்பாக அந்த கடைக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய மதுபானங்களின் பிளேவர்களில் கூடிய அந்த ஐஸ்கிரீம் மிக்சர்களை ஆய்வுக்கு கொண்டு சென்றனர். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணையையும் முடுக்கிவிட்டனர். இந்த நிலையில் ஆய்வுகளின் முடிவுகள் வெளியாகி உள்ளது. அதில் ஐஸ்கிரீமில் மதுபான பிளேவர் கலந்திருப்பதால் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பது உறுதி செய்யப்பட்டதால் உடனடியாக அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு இன்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். இது போன்று வேறு ஏனும் கடைகள் அந்த பகுதியில் செயல்படுகின்றனவா என்பது கோணத்திலும் இதை தொடர்பாக விசாரித்து வருகின்றனர். இதற்கிடையில் யூடியூபர்களுக்கும் இது போன்று பிரபலமான கடைகள் அல்லது பெற்றோர்கள் குழந்தைகளை அழைத்து சென்று வாங்கும் கடைகளில் மதுபான பிளேவர்கள் தொடர்பான வீடியோக்கள் இருந்தால் அதனை புகாராக தெரிவிக்க வேண்டும் எனவும் வீடியோவாக எடுத்து அதன் மூலம் சமூகத்தில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது சீல் நடவடிக்கையை தொடர்ந்து அந்த ஐஸ்கிரீம் கடை உரிமையாளரிடம் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இதை அடுத்தடுத்த நடவடிக்கைகளையும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொள்வார்கள் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.